டிஜிட்டல் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சகுந்தலா. இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது அன்பாக்சிங்காக LG W30. ஸோ LG வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. LG W10, LG W30, LG W30 Pro. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிறது எங்கிட்ட LG W30. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. வாங்க போகலாம் இந்த அன்பாக்சிங்க்கு. ஸோ இந்த அன்பாக்சிங் இப்படி ஓப்பன் பண்ணும்போது எங்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. என்ன டிஸ்பிளே சைஸ் அப்படிங்கிறது எல்லாமே மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த பாக்ஸ்குள்ளே ஸ்பெக்ஸ் இருக்குது. ஸ்பெக்ஸை தவிர சார்ஜர் கனெக்டிவிட்டி கொடுத்துக்குறாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜர் இருக்குது. சார்ஜரை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிம் கார்டு ரிமூவர் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ரிமூவர் தவிர இதுக்கான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. சாதாரணமாக எல்லா ஃபோன்லேயும் வரது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன், எனக்கு தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.26 இன்ச் டிஸ்பிளேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1520 by 720 பிக்சல் ரெசல்யூஷனாக இருக்குது. ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதனுடைய இந்த ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ P22 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 650 GHz மெகாஹெர்ட்ஸ் பவர் பயன்படுத்தியிருக்காங்க. ரேம் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனில் 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டில் வருது. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் பைன்லேயும் ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஒரு ட்ரிவ் ட்ராப், அதாவது வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாட்ச்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. என்ன இதில் நாட்ச் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்க்குறீங்க. ஸோ பேக் சைட் நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா வித் எல்இடி சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷ். அதை தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் இருக்குது. ஸோ ட்ரிபிள் கேமரா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி கேமரா ஒரு 12 MB கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியின் IMX486 சென்சார் பயன்படுத்திருக்காங்க. இதோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இதனுடன் 13 MB அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர செகண்ட் MB அதாவது 2 MB டெப்த் சென்சாரும் இதில் பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா AI சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதை தவிர நம்ம செல்ஃபி கேமரா இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபிக்கு கொடுத்துருக்குற இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. ஸோ 16 MB செல்ஃபி கேமரா. இது வந்து போர்ட்ரைட் மோட்லேயும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மோட் அது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷனில் வேணும் அப்படியோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி அதாவது இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது இதை தவிர செக்யூரிட்டி ஆப்ஷனுக்கு இதில் ஃபேஸ் அன்லாக் வசதி, அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மற்ற செஷன், அதாவது ரிவ்யூ செஷன் அல்லது மற்ற ஸ்பெஷல் நாங்கள் வீடியோ பண்ணும்போது அதில் சொல்கிறோம். இதனுடன் இதில் வந்து கனெக்டிவிட்டின்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4G வைஃபை ப்ளூடூத் எல்லாமே கனெக்டிவிட்டி இதில் நல்லா சப்போர்ட் செய்யும். ஸோ இது லைட்டாக அதோட டிசைனை பற்றி பார்த்துருவோம். டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிம் கார்டு ரிமூவர் இருக்காது. சிம் கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டுவெல் சிம் தான். டுவெல் சிம் ஒன்று வந்து சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணணுமா இருந்தது அப்படின்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சிம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக சார்ஜர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் ப்ளஸ் வந்து வால்யூம் ரோக்கர் கொடுத்துருக்காங்க. மேல்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பேனல் வந்து ரொம்பவே க்ளாஸியான லுக் இருக்குது. ஏன்னா பின்னாடி இருக்கிற பேனல் வந்து உங்களுக்கு ஒரு முழுக்க ஒரு கிளாஸ் பாடி டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பாடிங்கும் போது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா LG W30 இந்த ஃபோன் வந்து அமேசானில் ஜூலை 3 அன்றைக்கி சேல் ஆகும். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜோட விலை வந்து 9999 தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குது. பட் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து LG ஃபோன் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கலர் வந்து என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் இருக்குது. ஸோ இதை தவிர கிரே கலரை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ, பிளாட்டினம் மற்றும் கிரே
அது கிரேவை தவிர அரோரா க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் வருது. ஸோ என்கிட்ட இருக்கிறது கிரே கலர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது LG W30யோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.